இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் ஏன் இந்த அளவுக்கு மும்முரமாக கொண்டு வர்றார்கள் என்றால் இன்னொரு காரணமும் இருக்கு. ஒருவேளை ஒரு இந்தியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துடுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, 6 மாதத்துக்குள்ள எல்லா எலெக்ஷனையும் நாங்க முடிச்சிருவோம், அதிகப்படியான செலவுகள் ஆகிறது, இந்த செலவுகள் எல்லாத்தையுமே எங்களால ஈடுகட்ட முடியல அப்படின்றதுதான் உங்களுடைய கணக்கு. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். 15/4/2024 அஜய் பசுதேவ் போஸ் அவர் ஆர்டிஐ போட்டிருக்கிறாரு. அந்த ஆர்டிஐல என்ன கேட்டிருக்காருன்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் சோசியல் மீடியாவுக்கு மட்டும் பாஜக எவ்வளவு செலவு பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 667 கோடி. அது மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது காணொலி மீடியா ஊடகம்ன்றோம்ல, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு செலவு பண்ண தொகை 2973 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆவணமா அனுப்பி வைக்கிறேன், மக்கள் இடத்துல போட்டு காமிங்க. கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபா. இதுல நல்ல தெளிவாக நீங்க பார்க்க வேணும் தொடர். இதுல அச்சு ஊடகம் இன்னும் வரல, காணொலி ஊடகம் தான் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, சமூக வலைதளம் இருக்கு. இன்னும் அச்சு ஊடகம் இல்லாமே கிட்டத்தட்ட 3641 கோடி 33 லட்சம் ரூபாயை தெல்ல தெளிவாக விளம்பரத்துக்காக செலவு செய்திருக்கிறது பாஜக அரசு. அப்ப கேள்வி என்னன்னா, 2019 எலெக்ஷனுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா 4000 கோடி. 4000 கோடி தேர்தலுக்கு செலவு. ஆனா விளம்பரத்துக்கே நீங்க 4000 கோடிக்கு மேற்பட்ட செலவுகளை பண்றீங்களே. அப்ப இதுக்கு உங்களுடைய ஐடியாவே ஒரு கான்ஃபிளிக்டான ஐடியாவா இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய விளம்பரத்துக்கு 4200 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றீங்க, ஒரு பக்கம் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு சொல்லி ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனை கொண்டு வரீங்க. இதற்கு பின்னாடி அப்ப அஜெண்டா என்ன அப்படின்னா, 2020 ஒருவேளை இப்ப ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க, ஜேபிசிக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால. இப்போ ஒருவேளை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அரசாணையாக வெளியிடப்படுகிறது. 2026 உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வந்தால் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இந்த அரசாணை வெளியிட்டதுல இருந்து 2029க்கு தான் தேர்தல் நடத்தணும். அப்ப இன்னொரு 3.5 வருடம் காலங்கள் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 3.5 வருட காலங்களுக்கு அதிகமான போது நேரடியாக தேர்தல் வந்துவிட்டால் அடுத்த தேர்தல்ல இவர்கள் யாரை வேணாம் என்று நினைக்கிறார்களோ அந்த ஆட்சியை ஈஸியா கவுழ்த்துருவாங்க. ஏக்நாத் ஷிண்டே எப்படி உருவாக்குனாங்க, இங்க எப்படி அதிமுகவை பிளவுபடுத்தினாங்க, அது மாதிரி பிளவுபடுத்தி அந்த மாநில அரசியலை குலைத்து விட்டு நேரடியாக இவர்கள் கவர்னர் மூலியமாக ஆட்சி செய்வதற்கான கொள்ளைப்புற ஆட்சிக்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் சட்டப்பூர்வமாக வழிவகுக்கும்.